ஆல் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற படம் வந்து ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் மூவி. 2023 ரிலீஸ் ஆன கிசா தானா ஜாவா போச்சாங் குந்தல் அப்படின்ற மூவி. இதை கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியல, பட் ஸ்டில் இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஆரம்பத்தில் 1983 ஒரு ஈவெண்ட் நடக்குது. அதாவது ஒரு ஷாமனை சுற்றி நிறைய பேர் உட்காந்து ஒரு ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணி அவரை ஒயிட் கலர் துணியில் ஃபுல்லாக கட்டி ஒரு குழிக்குள்ள போட்டு மூடிடுறாங்க. இதோட படம் ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் 1996 காமிக்கிறாங்க. ஒரு தாத்தா வந்து தன்னோட பேரன், அவனோட பேர் வந்து ஹாவ், அவங்ககிட்ட வந்து என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா, கையில் ஒரு லீஃப் மாதிரி வச்சிருக்காரு. அதில் நிறைய எழுத்துக்கள்லாம் எழுதியிருக்கு, ஓலைச்சுவடி மாதிரி. அந்த குட்டி பையன் இதை பற்றி கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, பழைய காலத்தில் இதில் தான் எல்லாத்தையும் எழுதுனாங்க, இது வந்து ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த பேரன் கிட்ட சொல்றாரு, நான் சப்போஸ் கண்ணை மூடி அமைதியா இருக்கும் பொழுது இந்த ஓலைச்சுடி என் கையிலே இருக்கணும், இது என்னை விட்டு எங்கேயும் போயிடக்கூடாது, கவனமா பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கான்சென்ட்ரேட் பண்ணி கண்ணை மூடிட்டே உட்காந்துருக்கிறாரு. அந்த டைம்ல அந்த குழந்தைக்கு வந்து எவ்வளவு நேரம் தாத்தா இப்படியே அமைதியா இருக்காரு, ரொம்ப போர் அடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு தன் வெளியில விளையாட போயிடுறான் ஃப்ரெண்டு கூட. அதுக்கப்புறம் அந்த தாத்தா கையில இருக்கிற அந்த ஓலைச்சுவடி வந்து, அந்த லீஃப் வந்து தானா அப்படியே பறந்து அங்கிருந்து வெளியில போயிருது. கொஞ்ச நேரத்துல அவருக்கு ஏதோ நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப ஸ்ட்ரைட்டா 2013 காமிக்கிறாங்க. ஒருத்தர் கண்ணை திறக்கிறான். அவனோட பேரு ஹாவ், அதாவது அந்த சின்ன பையன் தான் அவன். இப்போ வந்து பெரிய பையன் ஆயிட்டான். அவன் வந்து ஒரு செமினார் எடுத்துட்டு இருக்கான். என்ன செமினார் எடுக்கணும்னா ரெட்ரோ காக்னிஷன் பத்தி செமினார் எடுக்கிறான். ரெட்ரோ காக்னிஷன் அப்படின்னா என்ன சொல்றான்னா, அதாவது பழைய காலத்துல நடந்த இன்சிடென்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு எபிலிட்டி அப்படின்ற மாதிரி சொல்றான். அவனுக்கு அந்த எபிலிட்டி இருக்கு. அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, பழைய காலத்துல இறந்து போனவங்களுடைய ஏதாவது ஒரு பர்சனல் பிலாங்கிங்ஸை வந்து கையில வச்சுக்கிட்டோம்னா அது என்ன பண்ணும்னா, அந்த காலத்துல அவங்கள சுத்தி நடக்கிற எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கும். அது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ் மாதிரி அது வந்து எமிட் பண்ணும். ஸோ யாருக்கெல்லாம் அந்த பல்ஸ் ரீட் பண்ண தெரியுதோ, அந்த எபிலிட்டி இருக்கோ, அவங்க வந்து இந்த ரெட்ரோ காக்னிஷன் மூலமா பின்னாடி போய் பாஸ்ட்ல நடந்ததை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். ஏன்னா அவனுக்கு வந்து ஹிஸ்டரி பத்தி தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசை இருக்கும். ஸோ ஹிஸ்டரியில் நடந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் பாத்துக்கிறதுக்காக இவன் என்ன பண்ணுவான்னா, இந்த எபிலிட்டியை யூஸ் பண்ணி பழைய காலத்துல போய் அந்த வரலாறுகள்லாம் நிறைய தெரிஞ்சுட்டு வருவான். அப்ப அந்த செமினார்ல ஒருத்தன் வந்து கேட்கிறான், இதனால இந்த பாஸ்ட வந்து நம்ம மாத்த முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்றான், இதை வந்து பாஸ்ட்ல போய் என்னால மாத்த முடியாது, அந்த ஓனரோட இடத்துல சப்கான்சியஸா நான் போய் உட்காந்துருப்பேன், என்ன நடக்குதுன்னு என்னால பார்க்க முடியுமே தவிர பாஸ்ட மாத்த முடியாது, பிளஸ் யாரு கூடயும் என்னால இன்ட்ராக்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றான். இன்னொருத்தன் கேட்கறான், இந்த மாதிரி பாஸ்ட்ல போனவங்க யாராவது திரும்பி வராம இருந்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி அவன் கேட்கறான். அப்பதான் இங்க வந்து காமிக்கிறாங்க, அவங்க தாத்தா அதுல இருந்து வெளியில வரவே இல்லை, அப்படியே அவர் வந்து இறந்து போயிடுறாரு. அவர் ஆம்புலன்ஸ் தூக்கிட்டு போறதா இந்த பையன் விளையாடி முடிச்சுட்டு வரும்போது பாக்குறான் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் செமினார் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. அவனோட ஃப்ரெண்டு வெளியில கிளம்பும்போது ஒரு பேரண்ட் வந்து இவனை வந்து மீட் பண்றாங்க. அப்ப அந்த லேடி சொல்றாங்க, என்னோட பொண்ணு வந்து சாரி, அவ வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி வரவே இல்லை, 2 நாள் ஆச்சு, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும், நான் போலீஸ்க்கு போக விருப்பப்படலை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அந்த பொண்ணோட அப்பா வந்து கத்துறாரு, அது எங்கேயாவது ஓடி போயிருக்கும் அப்படி இப்படின்னு சொன்னோன்னே அவங்க கத்திடுவாங்க அவங்க அம்மா, என் பொண்ணு அப்படிலாம் கிடையாது, ப்ளீஸ் எனக்காக கண்டுபிடிச்சு கொடுங்க என் குழந்தைய, என்ன நடந்துச்சு நான் தெரிஞ்சுக்கணும் உங்களோட எபிலிட்டி மூலமான்னு கேட்கும்போது அவன் சொல்றான், இது வரைக்கும் நான் ஹிஸ்டரியை பத்தி தான் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்டிருக்கேன் என்னுடைய எபிலிட்டியை வச்சு. இவங்க ரொம்ப அழுகுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இந்த பேரண்ட் ஹெல்ப் பண்ணணும், ஃபர்ஸ்ட் டைமா வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றதுக்கு ஓகே சொல்லிடுறான். சொன்னதுக்கு அப்புறம் நேர அந்த பொண்ணு என்னைக்கு காணாம போச்சோ அந்த ஸ்கூலுக்கு போய் கேக்குறாங்க. அப்ப அங்க இருக்க அந்த லேடி வந்து சொல்றாங்க, அந்த பொண்ணு இங்க வந்தா இங்க இருந்து தான் காணாம போனா, நான் வேணா அந்த ரூம் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவன் போறான். போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுடைய பர்சனல் பிலாங்கிங்கா ஒரு சிசர்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா அங்க அந்த ஸ்டிச் பண்றதுக்காக அந்த பொண்ணு போயிருக்கும். அந்த சிசர்ஸை கையில வச்சுட்டு அவன் அந்த எபிலிட்டி மூலமா என்ன நடந்துச்சுன்னு பார்க்கும்பொழுது அந்த பொண்ணு அங்க தனியா இருக்கு. ஸ்டிச் பண்ணிட்டே இருக்கும்போது இடையில யாரோ கதவு தட்டுற மாதிரிலாம் இருக்கு. அந்த பொண்ணு ரொம்ப பயந்துடுது. அதுக்கப்புறமா டக்குன்னு வந்து அந்த பொண்ணு ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஊசி வந்து அந்த பொண்ணோட கையில வந்து குத்திடுது. குத்துனதுக்கு அப்புறம் அந்த குழந்தை வந்து அந்த ஊசியை வந்து அந்த ஃபிங்கர்ல இருந்து எடுத்துட்டு அப்படியே வேகமா ஓடுது. திருப்பி யாரோ பின்னாடி துரத்தி வர மாதிரி இருக்கு. சடனா வந்து யாரோ தட்டி நாக் பண்ண மாதிரியும் அப்படியே மேல அப்படியே பறந்து போற மாதிரியும் ஒரு கிணத்துக்குள்ள போட்டு மூடுற மாதிரியும் தெரியுது. டக்குன்னு வந்து முழிச்சுடுறான். ஸோ அப்பதான் அவனுக்கு தெரிய வருது, இந்த பொண்ணு வந்து எங்கேயும் ஓடிலாம் போல, இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான், ஸ்கூலுக்கு பின்னாடி இருக்க அந்த கிணத்துலதான் அந்த பொண்ணு விழுந்திருக்கணும் அப்படின்னு சொன்னப்போ, நாங்க எல்லாத்தையும் தேடிட்டோமே ஆல்ரெடி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க எல்லாத்தையும் தேடிட்டீங்க, ஆனா பின்னாடி இருக்க அந்த கிணத்தை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி போய் பார்க்கும்போது அந்த குழந்தை அங்கதான் கிடக்கும். ஸோ இவங்க போய் அந்த குழந்தைய வந்து கஷ்டப்பட்டு கயரெல்லாம் போட்டு உள்ள இருந்து எடுத்து மேல தூக்கிட்டு வந்துடுறாங்க. ஆனா தூக்கிட்டு வரும் பொழுது
ஹாவுக்கு வந்து ஒண்ணு தெரிய ஆரம்பிக்குது. என்னன்னா, ஏதோ ஒரு பேய் மாதிரி ஒரு உருவம் வந்து அவன பின்னாடி இருந்து இழுக்கிற மாதிரி அவனுக்கு தெரியுது. பட் ஒரு வழியா ஃப்ரெண்டோட ஹெல்ப் மூலமா மேல வந்துடுறாங்க. இதுக்கப்புறமா ஹாவ் வந்து எங்க போனாலும் யாரோ ஒரு பால்ட் ஹெடடா இருக்க ஒரு ஆள் வந்து இவனை பின்னாடியே வர மாதிரி இருக்கு. ஒரு டைம்ல என்ன ஆகும்னா, இவனை டக்குன்னு வந்து ஒரு குழிக்குள்ள வந்து அவனை போட்டு அந்த இறந்தவங்களை வந்து இந்த ஒயிட் துணியில வந்து சுத்துற மாதிரி அவனை ஃபுல்லா சுத்தி அவன் மேல மண்ணை போட்டு மூடுற மாதிரியும், கடைக்கு போனா பின்னாடியே ஒரு பால் ஹெடர் ஆள் வந்து இவனை வந்து டார்ச்சர் பண்ற மாதிரி அவனுக்கு வந்து எல்லாமே தோண ஆரம்பிக்குது. இவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, யார் நம்மளை டார்ச்சர் பண்றாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அதே போல காப்பாத்தப்பட்ட அந்த பொண்ணு அந்த சாரிக்கும் அதே மாதிரி தான் வருது. என்னன்னா, அந்த பொண்ணு வந்து அந்த பேய் டார்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு, எங்க போனாலும் அவளை அட்டாக் பண்ற மாதிரியும், அந்த பொண்ணோட ஃபிங்கரை வந்து கடிச்சு அப்படியே உள்ள உறிஞ்சிற மாதிரியும் அந்த பொண்ணுக்கு வந்து எல்லா இதுவும் வர ஆரம்பிக்குது. ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் நேர போய் இவங்கிட்ட வந்து சொல்றாங்க, இந்த மாதிரிலாம் நடக்குது, ப்ளீஸ் வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஹாவ் கிட்ட வந்து கேக்குறாங்க. அப்ப அந்த குழந்தை சாரி சொல்லுது, நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆள் இல்ல, இது எனக்கு முன்னாடி 2 பேர் வந்து காணாம போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்களுக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு, எப்படி அப்படின்னு சொன்னப்போ, இது ஸ்கூல்ல எல்லாருக்குமே தெரியும் சொன்னோன்னே நேரம் அந்த ஸ்கூல்ல போய் விசாரிக்க போறாங்க. அந்த லேடி வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. கரெக்ட், இதுக்கு முன்னாடி 2 குழந்தைங்க காணாம போயிருக்காங்க. ஒரு ஆள் வந்து ஸ்கூல் வந்து கட்டின உடனே காணாம போயிருக்காங்க, இன்னொரு குழந்தை வந்து 10 இயர்ஸ்க்கு முன்னாடி காணாம போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சாரியோட அப்பாக்கு பயங்கர கோவம் வந்துடும், என்ன எதுவுமே சொல்லாம இருக்கீங்க, நான் போலீஸ் கிட்ட சொல்ல போறேன், இதெல்லாம் ஸ்கூலா அப்படி இப்படின்னு பயங்கரமா கத்துவான். அப்ப ஹாவ் சொல்லுவான், இதை நான் டீல் பண்ணிக்கிறேன், இப்ப நீங்க தேவையில்லாம இதெல்லாம் பண்ணீங்கன்னா எல்லாருமே நேர போய் சாரியை தான் பார்ப்பாங்க, இது தேவையில்லாத பிரச்சனையை தான் இதாக்கும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கேட்கறான். இந்த மாதிரி விஷயம் ஒரு குழந்தை காணாம பண்ணது வேற யாருக்காவது தெரியுமா அவங்கள தவிரன்னு கேட்டப்போ, அந்த லேடி வந்து தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. யாருன்னா, சாமான் ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து இந்த ஸ்கூல் கட்டத்துல இருந்து செக்யூரிட்டி கார்டா ஒர்க் பண்ணாங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிட்டையர் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. சோ நேர வந்து அவரை பாக்குறதுக்காக அவங்க போறாங்க. அப்ப ஹாவோட ஃப்ரெண்டு சொல்றா, நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணாத, இதை பார்த்தா ஒரு ஈவில் ஃபோர்ஸ், இது உன்னோட எபிலிட்டிக்கு மேல இருக்கு, உன்னால இதை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்பா. அப்ப அவன் சொல்லுவான், எங்க 2 பேரையும் அந்த ஈவில் விட போறதே இல்ல, சாரியும் என்னையும், சோ இதுக்கான நான் ஆன்சரை கண்டுபிடிச்சி ஆகணும், டைரக்டா அவரை போய் மீட் பண்ண போறேன்ட்டு அவங்க போய் அவரை மீட் பண்ண கதவை தட்டுறாங்க. அப்போ ஒரு பொண்ணு வந்து ஓபன் பண்ணுது. கதவை திறந்து அந்த பொண்ணு சொல்லுது, எங்க அப்பா ரொம்ப பிஸி, இப்ப பேச மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஆனா அந்த ஆள் வந்து இவங்களை கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சு பேசுறான். அப்ப ஹாவ் வந்து இன்ஃபார்ம் பண்றான், இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மிஸ் ஆயிடுச்சு, இப்போ மறுபடி உங்களுக்கு அது ஆல்ரெடி தெரியும், ப்ளீஸ் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க, ஏன்னா அந்த கிணத்துக்குள்ள நான் ஒரு ஈவில் ஒண்ணு பார்த்தேன், அது வந்து போச்சோங் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். பால் ஹெடடா இருந்தது அப்படின்னு. இப்ப நம்ம ஊர்ல மோகினி பிசாசு அப்படி இப்படி எல்லாம் சொல்றோம்ல, அந்த மாதிரி அந்த ஊர்லயும் 2 டைப் ஆஃப் பேய்கள் இருக்கு. அந்த ஃபோக்லோர்ல வந்து சொல்ற மாதிரி குண்டிலானக் சம்திங் அண்ட் தென் போச்சோங் அப்படின்னு சொல்றாங்க. இந்த போச்சோங் எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி இந்த ஒயிட் கலர்ல ஃபுல்லா அவங்களுடைய பாடியை சுத்தி கட்டி நாட் போட்டு வச்சிருப்பாங்க, அது ஒரு மாதிரி ஒரு டைப் ஆஃப் ஈவில். அதே போல அந்த இன்னொரு டைப் ஆஃப் ஈவில் எப்படி இருக்கும்னா, ஃபுல்லா தலையை நல்லா விரிச்சு போட்டுட்டு ஒயிட் ட்ரெஸ்ல வர மாதிரி சொல்லுவாங்க. இந்த போச்சோங்க் வந்து எப்படி இருக்குன்னா, அந்த ரொம்ப டார்க்கான பிளேசஸ் தான் அதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு ஈவில தான் அங்க பார்த்தேன், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றப்ப அவன் என்ன சொல்றான்னா, இதை பத்தி நான் எப்பவுமே பேச மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், பட் இந்த ப்ராமிஸ் அன்னைக்கு நான் பிரேக் பண்ண போறேன். நான் வந்து முன்னாடி வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஷாமன் கீழே வந்து பிளாக் மேஜிக் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். அவர் வந்து ரொம்ப பவர்ஃபுல். அது மட்டும் இல்லாம அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அங்க இருக்க நார்மல் பீப்புள், இன்னசென்ட் பீப்புள் அவனோட பிளாக் மேஜிக் மூலமா அவங்க எல்லாத்தையும் கொலை பண்ண ஆரம்பிக்கிறான். பவர்க்காகவும் ஃபேம்காகவும் மணிக்காகவும் அந்த வாலிஸ் டீன்ற அந்த பவர்ஃபுல் ஷாமன் வந்து இந்த மாதிரி மற்ற எல்லாரையும் வந்து கொலை பண்றதை பார்த்துட்டு இருந்தோடனே அங்க இருக்க அத்தாரிட்டிஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா, இவனுக்கு மரண தண்டனை கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்போ அவனுக்கு வேற வழியே இல்லை, என்ன பண்றான்னா, இவன் வந்து பனஸ்பதி அப்படின்ற ஒரு ஜின் கிட்ட வந்து ஒரு பேக்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டு பால் ஹெடட் போச்சவங்க ஒரு இட்டர்னல் லைஃப் நான் வாழணும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு அது மாதிரி மாறிடுறான். இதுக்கப்புறம் அவர் எதுவுமே சொல்ல மாட்டார், அந்த சாமான் குவைட்டா இருப்பாரு. ஹாவ் சொல்றான், இன்னுமே சாரியும் நானும் அந்த ஈவிலால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், எங்களை அது துரத்தி தான் வந்துட்டு இருக்கு, ப்ளீஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவன் கேட்கறான். ஆனா அவர் வந்து ரொம்ப குவைட்டா இருப்பாரு. அதுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்டு சொல்றா, சரி நாங்க கிளம்புறோம் அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் கிளம்பிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல சாமான் என்ன பண்றாருன்னா, வேகமா வந்து ஒரு ஷவல் எடுத்துக்கிட்டு வெளில கிளம்புறாரு. என்ன பண்றீங்க அப்பா அப்படின்னு அந்த பொண்ணு கேக்குது. அப்ப அவன் சொல்றான், இல்ல நான் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப அந்த பொண்ணு சொல்லும், அம்மாவுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணீங்க தெரியலையானப்போ, நான் ப்ராமிஸ் பண்ணேன், இப்ப நான் அதை பிரேக் பண்ண போறேன். ஆல்ரெடி வந்து இந்த ஊர்ல எல்லாருமே என்னை வந்து ரொம்ப கேவலமா தான் பேசுறாங்க, நான் என்னை தப்பா பண்றாங்க, நான் ஒரு நல்லது பண்றதுக்கு எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், என்னோட லைஃபை மாத்தணும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். அப்ப அந்த பொண்ணு கேக்குது, அப்பா உங்களோட லைஃப் அப்படின்னு கேட்டப்போ, நான் ஒரு நல்லது பண்ணா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் ரொம்ப சந்தோஷமா இறந்துட்டுருவேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இங்க வந்து ஹாவோட ஃப்ரெண்டு வந்து சொல்றா, நம்ம ரொம்ப தேவையில்லாம அதிக தூரம் போயிட்டு இருக்கோம் இந்த இன்சிடென்ட்ல,
நீ இதோட ஸ்டாப் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவன் சொல்லலாம் இல்லை ரெட்ரோ காக்னிஷன் மூலமா அந்த வாலிஸ்டியோட டேஸ்க்கு போயிட்டு அவனை எப்படி ஸ்டாப் பண்றது என்னால தெரிஞ்சுக்க முடியும்னு சொன்னப்போ இவளுக்கு வந்துடும். எப்ப பார்த்தாலும் அதே பத்தி சொல்லிட்டு இருக்காது, இது ரொம்ப பவர்ஃபுல் என்டிட்டி, வெறுமனே இந்த எபிலிட்டி வச்சுட்டு உன்னால எப்படி ஸ்டாப் பண்ண முடியும், இப்போ இது மட்டும் இல்லாம அவரை வேற இன்வால்வ் பண்ணிருக்க, அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவங்க பொண்ணு என்ன கஷ்டப்படும் அப்படின்ற மாதிரி கேட்டு அந்த பொண்ணு பயங்கரமா சண்டை போட்டுட்டு இதுக்கு மேல நான் இன்வால்வ் ஆக மாட்டேன்னு கிளம்பி போயிடுது. அந்த டைம்ல சாமான் வந்து என்ன சொல்லலாம்னா, நான் அந்த போச்சவங்க வெளியில எடுத்து அதை வந்து ஹெல்லுக்கு அனுப்புறதுக்கு ஹெல்ப் பண்றேன், வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான். ஸோ இவங்க 2 பேர் வந்து கார்ல கிளம்பி போயிட்டு இருக்கும்போது அப்பதான் அந்த தாத்தா சொல்றாரு, செக்யூரிட்டி கார்டா ஒர்க் பண்ணார்ல, அவர் சொல்றாரு யாருக்குமே தெரியாது அந்த வாலிஸ்டியோட கிரேவுக்கு மேலதான் அந்த ஸ்கூலே கட்டியிருக்காங்கன்னு. ஆல்ரெடி இந்த மாதிரி இந்த ஸ்கூலையே டெரரைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என்னால எதுவுமே பண்ண முடியல, நான் ரொம்ப குவைட்டா இருந்துட்டேன். அது மட்டும் இல்லாம ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமும் அந்த வாலிஸ்டி வந்து வெளியில வந்து ஒரு ஆளையா தேர்ந்தெடுத்து அவங்களோட ஃபிங்கர்ஸ் மூலமா அவங்களோட சோலை வந்து சக் பண்ணிட்டு ரீசார்ஜ் பண்ணிக்குவான் அவன். அது மட்டும் இல்லாம அந்த விக்டிம்ஸ்லாம் வந்து அவனுடைய சேம் பர்த்டே வந்து மேட்ச் பண்ணுவாங்க. அப்படின்றப்பதான் ஹாவ் சொல்றான், என்னோட பர்த்டேயும் சாரியோட பர்த்டேயும் அந்த ஜாப்பனீஸ் பர்த்டேயோட மேட்ச் ஆகுது, அதனாலதான் அவன் வந்து இவங்களை வந்து டெரரைஸ் பண்றான் அப்படின்ற மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. சரி, இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு கார்ல இருக்க அந்த ரேடியோல இருந்து உங்க 2 பேரோட நேரமும் முடிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்ட் வருது. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது, என்னடான்னு பார்க்கும்போது பின்னாடி இருந்து யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேட்கும். உடனே ஹாவ் வந்து காரை ஸ்டாப் பண்ணிட்டு பின்னாடி போய் ஓபன் பண்ணி பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க. க்ளோஸ் பண்ணுவான், திருப்பி யாரோ அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்கும். என்னடா யாருடா தட்டுறாங்கன்னு பார்த்தா எதுவுமே இருக்காது. அப்புறம் வந்து அவன் காரை எடுக்கும்போது பின்னாடி அந்த போச்சவங்க வந்து அப்படியே நிக்குது. அந்த போச்சவங்களோட எபிலிட்டி என்னன்னா, அது வந்து ஹாப் தான் பண்ணும். ஸோ அது என்ன பண்ணும்னா, அந்த காரோட மேலே வந்து ஹாப் பண்ணி ஜம்ப் பண்ணி அதை உடைக்க ஆரம்பிக்கும். கார் வழக்கம் போல ஸ்டார்ட் ஆகாது. இவங்க ரொம்ப ட்ரை பண்ணி கடைசியில் ஒரு வழியாக அந்த காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு இறங்கிட்டு அந்த சாமான் வந்து வெளில போகும்போது அந்த போச்சவங்க வந்து அவனை அட்டாக் பண்ணி அவனை வந்து சாகடிச்சிடும். ஸோ இந்த டைம்ல வந்து இவன் போய் கேட்கறதுக்கு முன்னாடி அவன் இறந்து போயிடுவான். அப்போ ஹாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. ஸோ அந்த சாமானுடைய விரல்ல வந்து ஒரு 3 மோதிரம் போட்டிருப்பான். அந்த 3ஐயும் எடுத்துட்டு நேரம் அவனுடைய அந்த கிரேவ் கிட்ட போய் உட்காடுறாங்க. ஏன்னா அவரும் சொல்லியிருப்பாரு அங்கதான் அவனோட கிரேவ் இருக்குன்னு சொன்னதுனால அங்க போய் உட்காடுறான். உட்காந்துட்டு அந்த வாலிஸ்டியோட டைம்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அவனை பரி பண்ணும்போது அப்படின்னு போறான். அவன் வந்து கடைசி ஒரு வழியா அந்த கரெக்டான மோதிரத்தை கண்டுபிடிச்சிட்டு அந்த பழைய காலத்துக்கு அவன் போயிடுறான். போய் வந்து பார்க்கறான் என்னென்ன ரிச்சுவல்ஸ்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தா இந்த போச்சவங்க வந்து அவன் கையில இருக்க மோதிரத்தை தூக்கி கீழே போட்டுருது. கீழே போட்டோடனே அவன் அப்படியே கொஞ்சமா மறைய ஆரம்பிக்கிறான் அங்க இருந்து. அது மட்டும் இல்லாம அந்த போச்சவங்க என்ன பண்ணா, இவனை தூக்கி கொண்டு போய் அந்த கிணத்துக்குள்ள வந்து உள்ள உட்கார வச்சுட்டு அவனோட சோலை சக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த ரீடா பொண்ணு வந்துடும் இவனை காப்பாத்துறதுக்காக. ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்குன்னா, நேரம் வந்து அவனை தேடி அவங்க வீட்டுக்கு போயிருக்கும். அந்த பையனோட வீட்டுக்கு போய் கேட்கும்போது அந்த அம்மா சொல்லுது, உன் கூட தானே எப்பவுமே இருப்பான் அப்படின்றப்போ, இல்ல என் கூட இல்ல, எங்க போனான்னு சொன்னான்னு கேட்கும்போது, இல்ல அந்த ஸ்கூலுக்கு போறேன்னு சொன்னா அப்படின்னு சொல்லி அவளுக்கு பயங்கரமா டென்ஷன் ஆயிரும். சோ அதுல இருந்து இவனை தேடி இங்க வந்துட்டு கயரெல்லாம் உள்ள போட்டு அவனை வந்து ஹெல்ப் பண்ணி காப்பாத்திடுறா. அது மட்டும் இல்லாம அவன் கரெக்டா மறைய போற நேரத்துல அந்த கரெக்டான மோதிரத்தை அவனோட கையில வச்சு காப்பாத்திடுறா. பிளஸ் அவ கழுத்துல ஒரு கார்லிக் மாலை வேற போட்டிருப்பா, பூண்டு மாலை போட்டிருப்பா. ஏன்னா அந்த பூண்டு மாலை வந்து ஈவில் ஸ்பிரிட்ஸ் எல்லாம் வந்து துரத்தி விட்டுடும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த போச்சோங்க பக்கத்திலேயே வந்து அந்த கார்லிக் மாலையை வந்து தூக்கி போட்டுரும். அந்த பூண்டு மாலையை தூக்கி போட்டுனே அது போயிடும். போனதுக்கு அப்புறம் ஒரு வழியா அவங்க 2 பேரும் மேல வந்துடுறாங்க. சொல்றா, சாமான் வந்து இறந்து போயிட்டான், ஸோ அது வேஸ்ட் ஆகக்கூடாது, நம்ம வந்து இந்த என்டிட்டி எப்படியாவது விரட்டிடணும்னு சொல்லும்போது ஹாவ் என்ன சொல்றான்னா, அந்த வாலிஸ்டி டைமுக்கு நான் போகும்போது அவனோட பரி பண்ணும்போது அவனுடைய உடம்புல வந்து ஒரே ஒரு இது மட்டும் கட்டாம இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். அப்பதான் ரெடா சொல்றான், நான் ஒரு இடத்துல படிச்சிருக்கேன், இந்த போச்சவங்களோட பவர் எல்லாமே அந்த உடம்பு ஃபுல்லா கட்டியிருக்கிற நாட்ஸ்ல தான் இருக்கு, நம்ம அதெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சுன்னா அவன் வந்து பவர் எல்லாம் போயிடுவான், அவன் ஹெல்லுக்கு போயிடுவான்ற மாதிரி அவன் சொல்றான். ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா, கரெக்டா எந்த இடத்துல கிரேவ் இருக்கோ அதை சுத்தி சால்ட்டா கொட்டி ஒரு சர்க்கிள் போட்டுறாங்க. ஏன்னா அந்த சால்ட் இருக்க வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது, அது பிரேக் ஆகக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அங்க போய் தோன்றாங்க. கரெக்டா தோண்டி அதை ஓபன் பண்ணிடுறாங்க. உள்ளாவே இருக்கான். எப்படி இருக்கான்னா ஃப்ரெஷ்ஷா இருக்கான். சொன்னா என்ன நேத்து செத்த மாதிரி இவ்வளவு ஃப்ரெஷ்ஷாவே இருக்கானே, இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி செத்துன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அந்த நாட் ரொம்ப டைட்டா இருக்கும், அவங்களால அவங்க வச்சிருக்க கத்தியில கட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அவனோட தலைக்கு கீழே வந்து ஒரு இந்த வால் மாதிரி ஒரு நீளமான ஒரு கத்தி இருக்கும். அந்த வால் எடுத்துட்டு நீ அதை வந்து நாட்டை கட் பண்ணி இவனை நான் பிடிச்சிக்கிறேன்னு இந்த பண்ணி பிடிச்சிட்டே இருக்கும். ஒரு வழியா ஒரு நாட்டா அவங்க வந்து கட் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா, வழக்கம் போல என்ன ஆகும், பேய் படத்துல எல்லாம் மழை வந்துடும். மழை வந்தோடனே அந்த சால்ட்டோட அந்த இது வந்து பிரேக் ஆயிடும். பிரேக் ஆனோடனே இவன் சொல்லுவா, நான் மேல போய் அந்த சால்ட் இதாகிறத வந்து பிளாக் பண்றேன் அப்படின்ற மாதிரி மேல போய் பண்ணிட்டு இருப்பா. ஆனா அந்த கேப்ல அது வந்துரும், அந்த போச்சோங்க வந்துட்டு இவனை பிடிச்சி உள்ள விழுந்துரும். அப்படியே எல்லாருமே சேர்ந்து அப்படியே
புதஞ்சிருவாங்க மண்ணுக்குள்ள. மறுபடியும் இந்த பொண்ணு ஓடி வந்து அவனை கஷ்டப்பட்டு தோண்டி எடுத்தா அந்த போச்சவங்க வந்து இவ்வளவு தூக்கி எரிஞ்சிரும், மரத்துல அடிச்சு கீழே விழுந்துரும். அவ்வளவுதான், அவகாலி. அதுக்கப்புறம் இவன் உட்காந்துட்டு போய் இவன் வந்து அட்டாக் பண்ண பார்த்தா அது அவனோட விரலே உடைச்சு விட்டுரும். அந்த போச்சோங் விரல் உடைச்சிட்டதுக்கு அப்புறம் இந்த விரல் மூலமா அவனோட சோலை வந்து சக் பண்ண ஆரம்பிக்கும் அந்த போச்சோங். அதுக்கப்புறமா வந்து இவன் பக்கத்துல இருக்க இன்னொரு கையால அந்த டேகர், அந்த குத்துவாளை எடுத்து ஒரே ஒரு குத்து குத்துவான். குத்துனோடனே அதோட பவர் வந்து கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சிடும். உடனே அதை சாக்கா வச்சுட்டு அது மூலமா மற்ற எல்லா டையும் வந்து அந்த நாட்டெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுருவான். ஸோ அதோட டை வந்து ஒட்டுமொத்தமா அது உடம்புல இருந்து போயிடும். போனோடனே அந்த போச்சவங்க அப்படியே மறைஞ்சு போயிடுது. அதுக்கப்புறமா மேல வந்துட்டு ரிடாவை பார்த்துட்டு பயங்கரமா அழுகுறான், ஐயோ அப்படின்னு. கடைசியா பார்த்தா அந்த பொண்ணுக்கு வந்து எலும்பு மட்டும்தான் உடஞ்சிருக்கும், உயிரோட இருக்கும். ஸோ அவங்க 2 பேரும் வந்துடுறாங்க. 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்க. நேரா அந்த சாரின்ற பொண்ணை போய் பாக்குறாங்க. அந்த குழந்தை இப்போ எந்தவித பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருக்கு. ஸோ இவங்க 2 பேரும் வெளியில வராங்க. ரிடாவும் ஹாவும் வரும்போது அவன் சொல்றான், நான் வந்து ஹிஸ்டரியை பத்தி மட்டும்தான் படிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா என்னோட எபிலிட்டி மூலமா மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு எனக்கு தோன்றதுனால இதே மாதிரி விஷயத்த நான் கண்டினியூ பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சந்தோஷமா கிளம்புறாங்க. இதோட இந்த படம் வந்து முடியுது. இது வந்து ரொம்ப சூப்பர் குட்டா இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனா டைம் பாஸ் பண்றதுக்கு இந்த படம் பார்க்கலாம். உண்மையாவே நல்லா இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.